அல்லல் போம் வன்மளிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதியா மரணை கோவரத்தில் மேவும் கணவதி கைத்துள்ளுக்கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வென தடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசிரவை நல்ல நல்லாடியவருக்கு மிகவே. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். காமதேனு சேனலிருந்து சிம்மராசிக்கு நிறைய வீடியோ போடுறோம். ராசி பலன்கள், தின பலன்கள், லக்கி நம்பர், நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள் இப்படி வரிசையாக போடுறோம். தொடர்ந்து பாருங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ அஷ்டமச்சனி நடக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே பயிற்சி ஆயிடுச்சு. போன வருஷம் மார்ச் மாதம் 2025 பயிற்சி சனி பகவான் பயிற்சி ஆகி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இப்போ தான் சொல்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆனால் திருக்கணிதம் தான் கரெக்டு. அது நிறைய ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். சரியா நேர்களே, திருக்கணிதம் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதம். சந்திரனில் ஏற்படுகிற சில மாற்றத்தை வச்சு திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு 30 வருட அனுபவத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதுபடி தான் ஜாதகம் பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. அதனால் சிம்மராசினியர்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அஷ்டமச்சனியோட தாக்கம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற காரியத்தை மட்டும் பண்ணுங்கள். இந்த பிரச்சனையும் இருக்காது. 8ஆம் இடத்துல சனி பகவான் வராருன்னா என்ன அர்த்தம்னா, ராசிக்கு மறைகிறாருன்னு அர்த்தம். ராசிக்கு 8ஆம் இடத்துல பரிபூர்ணமாக மறைகிறாரு. ஆயுட்காரகன் ராசிக்கு ஆயுட் ஸ்தானத்தில் உட்கார்றாரு. இது என்னென்னா, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார், கர்மஸ்தானத்தை பார்ப்பார். நம்ம செய்கிற கர்மம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் அப்படி செய்ய முடியாது. எதுக்கு முனையாக செய்வோம், ஏட்டிக்கு போட்டியாக செய்வோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, செய்கிற காரியத்தை கரெக்டாக செய்யுங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே காரியத்தை செய்யுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே இதை செய்யணும். ஆனால் அதில் சில பிரச்சனைகளை உண்டாக்குவார். ஆண் பெண் இருபாலருக்கும் உண்டாக்குவார். அது குறிப்பாக 30 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, புதிய பிரச்சனை வரும். காலேஜில் படிக்கிறவர்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, திருமணமானவர்களுக்கு அந்தந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை வரும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் பிரச்சனை வரும். படித்து முடித்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த காதல் பிரச்சனை வரும். திருமணமானவனுக்கு கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வரும். புதுசாக பிள்ளை பெற்றவங்க, கல்யாண பிள்ளை பெற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு முடியாமல் போகும். அதனால் கஷ்டப்படுவாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட், அதாவது இந்த 30 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே தான். 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அஷ்டமச்சனி பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அந்த 25லேருந்து 40 வயசுக்குட்பட்டவர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு நெருக்கடியாக இருக்கும். கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்கு தான் பரிகார வழிபாட சொல்கிறேன். அதுபோல் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார், கர்மஸ்தானத்தை பார்ப்பார். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனை வரும். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். குடும்பத்தில் சில பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டை சச்சரவு இருக்கும். பண நெருக்கடி இருக்கும். உங்கள் பழக்க வழக்கம் மாறும். திடீர்னு பழக்க வழக்கம் மாறும். புதுசாக ஒன்று தொத்திக்கிறோம். அதனால் சங்கடப்படுற மாதிரி இருக்கும். ஒரு பழக்கத்தை கொடுத்து நம்ம செயல்பட மாற்ற வைப்பார். சரியாக கவனமாக இருக்கணும். அதுபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்ப்பார். அதிர்ஷ்டம் குறையும், லக்கு குறையும். ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்க முடியாது. 5ஆம் இடம் சிந்தனையை குறிக்கும். ஸோ ராசிக்கு அவர் 10, 2, 5 இந்த இடத்த பார்க்குறாரு. கர்மஸ்தானம், தன குடும்பஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். சரியா நேரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருமணமாகி குழந்தை பெற்றவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். வயதானவர்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளால் பிரச்சனை இருக்கும். சரியா? திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் வயசுக்காரங்களுக்கு பார்க்குற வேலையில் பிரச்சனை இருக்கும். ஸோ அஷ்டம சனி இந்த தாக்கத்தையெல்லாம் கொடுக்கும். அதுபோல் சிம்ம ராசிக்கு சனி பகவான் அறிவிக்கப்பட்ட எதிரி, சத்ரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குரு பயிற்சிக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி ஆச்சுன்னா குரு பகவான் சனி பகவானை பார்க்காரு. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து வருகின்ற நாட்களில் பார்த்தோம்னா, கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சூரியனும் செவ்வாயும் போகிறாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் போகிறாரு. உங்கள் ராசிநாதனும் மறைகிறாரு. வருகிற பங்குனி மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல தான் இருப்பார். அடுத்து செவ்வாயும் போகிறாரு. ராசிக்கு ராஜயோகாதிபதி 4, 9 குடைவனும் 8ஆம் இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி புதன் போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு பரவாயில்ல. மறைந்த புதன் நிறைந்த பலன்களை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு குருசியலான டைம் 27/3/2026 9/4/2026 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் உடமைகளை பார்த்துக்கணும். மனதாலும் உடலாலும் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். தாய் தந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். தாய் தப்பனுக்கு முடியாமல் போகலாம். அதனால் குடும்பத்தில் சங்கடம் வரலாம், வருத்தப்படலாம். அதனால் சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப கோச்சாரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்கள், ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இருக்கும். இந்த அஷ்டமச்சனியில் அது ராசிக்கு 2ஆம் இடம் கண்ணில் இருக்கக்கூடாது. 4ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கவே கூடாது. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சிகத்தில் சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த அஷ்டமச்சனியில். சரியா? நம்ம தான் இந்த பலன்களை சொல்லிக்கிட்டு அடுத்து பரிகாரத்தை சொல்கிறேன். ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடாது. அடுத்து 7ஆம் இடம்
கும்பத்தில் இருக்கக்கூடாது, 8ஆம் இடம் மீனத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கக்கூடாது, 12ஆம் இடம் கடகத்தில் இருக்கக்கூடாது. ஸோ 2, 4, 7, 8, 12 இந்த இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் அஷ்டமச்சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் ராசி லக்கணத்துக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. 1ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து பலன்களை கொடுப்பாரு, ஜாதகரை காப்பாற்றுவார். சில பேருக்கு ராசி லக்கணத்துக்கு 3, 6 வரும். இப்போ நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறீங்க, இப்போ 3ஆம் இடம் துலாமில் இருக்கிறாரு, நேர்வலு பெறாரு. சனி பகவான் போதும் நேர்வலு பெறக்கூடாது. ஆனால் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களே நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம். இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த அஷ்டமச்சனி பெருசாக பாதிப்பு இருக்காது. சரியா? அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் தான் பார்த்துக்கணும். அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒரு ஜனன ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிக்கணும். சரியா? நல்ல ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்து எனக்கு எப்படி இருக்குது, சனி பகவானுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, எனக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, ராகு திசையா, குரு திசையா, செவ்வாய் திசையா, அந்த 3 திசை தான் மெயினாக நடக்கும். செவ்வாய், ராகு, குரு இந்த தசாநாதர்கள் சனி பகவான் கூட தொடர்பு வச்சுருக்கிறாங்களா, இந்த தசாநாதர்கள் சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்களா, அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அஷ்டமச்சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ராகு திசை நடக்குன்னு வச்சுக்கிடுவோம். ராகு பகவான் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார், மகர கும்பத்தில் இருந்தாருன்னா ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதுபோல் ராகு பகவான் சனி பகவான் சாரம் வாங்கியிருக்கிறாரு, சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கனாலும் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா சாரம் கொடுத்தவன் வீடு கொடுத்தவன் அஷ்டமஸ்தானத்தில் கோச்சாரத்தில் இருக்கனால அழுத்தம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களாம் வழிபாடு பரிகாரத்தை தொடர்ந்து பண்ணணும். அதுபோல் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் கர்மாவை சுத்தரிக்கிறது தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அதை சனி பகவான் செய்ய வைப்பார். அஷ்டமச்சனினால உண்மையான அர்த்தம் பார்த்தோம்னா மறைவான பொருட்கள் எல்லாம் வெளியே வரும். இது எதனாச்சும் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை வெளிப்படுத்துவார். அதுபோல் ரகசியம் எது இருந்தாலும் அது வெளியே வரும். கர்மாவை சுத்தரிக்கிறது இந்த காலகட்டம் தான். சரியா? பிறப்பு முதல் இறுதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் சில அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் காட்டுவார். ஆன்மீக மாற்றம் இருக்கும். சில பேருக்கு ஆன்மீக வழிபாடு இருக்கும். சரி, ஆன்மீகத்தில் அதிக பற்று இருக்கும். சரியா? பழைய வாழ்க்கையிலேருந்து புதிய வாழ்க்கைக்கு வருங்க. அதான் முதல்ல சொன்னேன் நான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதுலேருந்து மாறுவீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சில பேர் கெட்ட மாற்றத்துக்கு போயிடுவாங்க. புது பழக்க வழக்கம், புதுசாக ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறது, அது மூலிமா வாழ்க்கை நடத்துறது, இது கஷ்டத்தை கொடுக்கும். கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து அஷ்டமச்சனி இருக்கும்போது மறைந்த விஷயங்கள் எதெல்லாம் மறைக்கிறீங்களோ அதெல்லாம் வெளியே வந்துடும். இவ்வளோ நாள் யார்கிட்ட சொல்லாமல் ஒரு காரியத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த காரியத்தில் சனி பகவான் வெளியே கொண்டு வந்துடுவார். ஊருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? குடும்ப ரகசியம் வெளியே வந்துடும். உறவு உண்மை, யார்கிட்ட உண்மையாக இருக்கிறீங்க, யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். சட்ட பிரச்சனை இருக்கும். சரியா? சட்ட பிரச்சனையில் சிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சட்ட பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் திடீர் திருப்பம் இருக்கும். ஒரே நாளில் வேலை மாற்றம் இருக்கும். சரியா? சில பேருக்கு திடீர்னு ஒரே நாளில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லைன்னா டிஸ்மிஸ் ஆகும், இல்லைன்னா சஸ்பென்ஸ் ஆகும். இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். உறவு முடிஞ்சு போயிடும். உங்கள் பழக்க வழக்கத்தில் நடவடிக்கையில் சில பிரச்சனைகள் வரும். அது சில பேருக்கு சனி பகவான் சுபத்துவமாக இருக்கார் வச்சுக்கோங்க. ஜாதகத்தில் குரு கேது தொடர்பில் இருந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராசி லக்கணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 3, 6, 9, 10, 11 இருந்து குரு பார்வையிலையோ கேது கூடயோ சம்மந்தப்பட்டு கேது சாரமாக வாங்கியிருந்தாருன்னா அவங்களுக்கு ஆன்மீக பற்று இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரும். ஜோதிடம் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். தியானம், யோகா இப்படின்னு போவாங்க. சில பேருக்கு ஆன்மீக பற்று இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு வராது. ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு இந்த அஷ்டமச்சனியில் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். சரியா? சனி பகவான் அதை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல இருக்கிறவரை அதை கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால, கர்மத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கெல்லாம் கர்ம வேலை மாதிரி வேலை செய்யும். 50 வயதுக்கு மேலே போயிடுச்சுன்னா கர்மா எப்படின்னா கோயில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீக பற்று அப்படின்னு போகும். கர்மாங்கிறது என்னங்க, நம்ம செய்கிற காரியம்தான், வைதிகத்த காரியம். சரியா? 10 வயசு போய் என்ன பண்ணுவான், விளையாடுவான். 15 வயசு போய் என்ன பண்ணுவான், படிப்பான். 20 வயசு போய் என்ன பண்ணுவான், லவ் பண்ணுவான். 30 வயசு போய் என்ன பண்ணுவான், நல்ல வேலை தேடுவான். 40 வயசில் இருக்கிற என்ன பண்ணுவான், பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே, நல்லா சம்பாதிக்கணுமே அப்படின்னு இருப்பான். 50 வயசில் செட்டில்மெண்ட் ஆகணும், வீடு கட்டணும், பிள்ளைகளை நல்லபடியாக கரையேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. 60 வயசில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக போகணும். 70 வயசில் மற்றவங்களை நம்பி இருக்கணும். 80 வயசில் எப்போ இருந்தாலே பெரிய விஷயம். சரியா? இப்படி தான் ஒரு மனிதனுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி கர்மா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கர்மாங்கிறது நம்மளை சுற்றி நடக்கிற காரியம். அதில் நம்ம இணைச்சிக்கிறோம். அதுபோல் அஷ்டமச்சனியோட பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் இருக்கும். குறிப்பாக அஷ்டமச்சனியில் சிம்ம ராசியில் உள்ள பெண்களுக்கு மன அழுத்தம் இருக்கும். உறவுகளில் சோதனை இருக்கும். சில பேர் தனிமைப்பட்டு போயிடுவாங்க. ஒரு உறவு பிரிஞ்சு போயிடும். அதனால் தனிமை, சோகம் இதெல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் உள்ளூர் அதிகம் இருக்கும். ஏன்டா பிறந்தோம், எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு உள்ளூர் நம்மளை போட்டு பாடாப்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு வரும். இந்த அஷ்டமச்சனியில் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவு வரும். நல்லது கெட்டதெல்லாம் தெரியும். சில நேரம் உறவு முறியும், சில பேருக்கு உறவு தொடக்கும். சனி பகவான் நிலையை பொறுத்து அதுதான் ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா புதிய உறவுகளை தொடக்கி வைப்பார். நல்ல நிலைமையில் இல்லைன்னா உறவு முறிஞ்சு போயிடும்.
அதெல்லாம் பார்த்துக்கணும். சரியா நேர்களே? அதுபோல் சில ஆண் பெண்களுக்கு வந்து உடலுறவு ஆசை இருக்கும், செக்ஸுவல் ஃபீலிங் அதிகமாக இருக்கும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா, ஏன்னா 8ஆம் இடம் வந்து காமத்தை குறிக்கும், 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஆண் பெண் சேர்கிற இடம். 2ஆம் இடம் வந்து அந்த சேர்ந்து குடும்பம் நடத்துகிற இடம். ஸோ இந்த நேரம் வந்து காமசக்தி அதிகமாக இருக்கும். அதனால சிம்மராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் கவனமாக இருக்கணும். எதாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும். தேவையில்லாத பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் வந்து அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா? அது இப்போ சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் தூண்டுதலாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் சில விஷயத்த சொல்ல முடியாது, இளமருக்காக தான் சொல்கிறேன். கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வந்து அந்த ஆசையை அத்து போயிடும். சனி பகவான் வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு. குரு கேது ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த ஆசை வந்து அறவே அத்து போயிடும். இருப்பினும் கவனமாக இருக்க வேண்டும். பணம் தொடர்பான விஷயத்தில் திடீர் செலவு வரும். சரியா? ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. திடீர் செலவு வரும், கடன் வரும், பணம் இழப்பு ஆயிரும், பேமெண்ட் பிரச்சனையாக இருக்கும். பேமெண்ட் வந்தாலுமே சம்பளம் வந்தாலுமே சம்பளத்தில் ஷார்ட்டேஜ் இருக்கும். முழுமையான பணம் கைக்கு வந்து சேராது. பிட்டுப்பிட்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல. இல்லைன்னா எதனாச்சும் டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ என்ன வேலை பார்க்குற, உனக்கு எதுக்கு வேலை சம்பளம் கொடுக்கணும் அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? இப்படி வந்து நிறைய ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டான காரணம் இருக்கும். இதெல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனை. தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை தாங்குகிற மன வலிமை இருக்கணும். அதுக்கு வந்து ஆன்மீக ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆன்மீக பற்று இருக்கணும். நல்ல தெய்வத்தை கும்பிடணும். எந்த தெய்வத்தை சார் கும்பிடணும்? காலபைரவரை கும்பிடணும். சரியா? சிவன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு பண்ணணும். காலபைரவருக்கு வந்து விளக்கு போடலாம். தேய்பிரை அஷ்டமணிக்கு விளக்கு போடலாம். அதுபோக சனிக்கிழமை சிவன் கோவிலில் போய் எள்ளு தீபம் போடலாம். சரியா? சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போடலாம். காக்காவுக்கு சாப்பாடு வைக்கலாம். காக்காவுக்கு ரொட்டி துண்டு பிஸ்கட் வைக்கலாம். காக்காவுக்கு தண்ணீர் வைக்கலாம். பறவைகளுக்கு தண்ணி வைக்கலாம். வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். சரியா? வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றலாம். நாய்களுக்கு உணவு வைக்கலாம். கருப்பு கலர் நாய்களுக்கு உணவு வைக்கலாம். அதுபோக பசுமாட்டுக்கு வந்து சனிக்கிழமை சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாதம் கொடுக்கணும். பசுமாட்டுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை வந்து பசுமாட்டுக்கு கொடுக்கணும். இது மாதிரி காரியம் பண்ணலாம். உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணலாம். அதுபோக வந்து பிறர் சொத்து மேலே ஆசைப்படக்கூடாது. சனி பகவான் வந்து ரொம்ப நியாய நீதியாக இருக்கிறவங்கள பெரிய பிரச்சனை பண்ண மாட்டார். பிறர் சொத்து மேலே ஆசைப்படக்கூடாது. கூடுதலாக நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்ல வேலை பார்க்குறவங்க, வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்ககிட்ட அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கார். சோம்பேறியாக இருக்கிறவங்கள பிடிச்சி வாட்டி எடுப்பார். அதனால் சோம்பேறித்தனம் பண்ணாமல் இருக்கணும். அதாவது வழிபாடு பரிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம செயல்பாடு சிறப்பாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேர்களே? சில பேருக்கு வந்து பழைய காலணிகளை கொடுக்கலாம். சரியா? காலணி தானம் பண்ணலாம். செருப்பு வாங்கி கொடுக்கலாம். கருப்பு குடை வாங்கி கொடுக்கலாம். கம்பளி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை ஆலமரம் அரச மரத்துக்கு விளக்கு போடலாம். ஆலமரம் அரச மரத்து அடியில் இருக்கிற விநாயகருக்கு வந்து விளக்கு போடலாம். அதை சுற்றி வரலாம். சரியா? 9 முறை சுற்றி வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி அஷ்டமச்சனி காலத்தில் திருக்கணிதப்படி அஷ்டமச்சனி வந்து அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. அடுத்த வருஷம் ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 2027 ஜூன் 3 வரைக்கும் அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்குது. அதுக்கு பின்னாடி 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த தோசை நிவர்த்தி ஒரு 6 மாதத்துக்கு இருக்கும். ஸோ 2027 வரைக்கும் உங்கள் அஷ்டமச்சனியோட தாக்கம் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டியது பொய் சொல்லக்கூடாது, அநியாயத்துக்கு பணம் சம்பாதிக்கக்கூடாது, ஊரடிச்சு உலையில் போடக்கூடாது, பிறர் சொத்து மேலே ஆசைப்படக்கூடாது, பிறர் ஏமாற்றக்கூடாது. சரியா? இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சனி பகவான் திருப்பி அடிச்சிருவார். சரியா? கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஷ்டமச்சனியில் பிரச்சனை இல்லை. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் ராசி லக்கணத்துக்கு எப்படி இருக்காருன்னு செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக சிம்ம ராசியில் மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கடகம், சிம்மம், விருச்சிகம், மேசம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே நேயர்களே, இந்த வீடியோவை நிறைய பேசலாம். நான் பேச ஆரம்பித்தேன்னா 2 மணி நேரத்துக்கு பேசுவேன். ஆனால் வீடியோ லென்த்து கருதி குறைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார் எனக்கு வந்து இந்த பிரச்சனை நடக்குது, இதுக்கு என்ன பரிகாரம் வழிபாடுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சிம்மராசினியர்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறேன். அஷ்டமச்சனியில் இருக்கனால தொடர்ந்து வீடியோ போடுறேன். வாரத்துக்கு எப்படி 2 வீடியோ போடுவேன். ஜென்ரலாக போடுற வீடியோலாம் வேறு. தனிப்பட்ட முறையில் வாரத்துக்கு 2 வீடியோ போட்டு க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன். பிரச்சனை இல்லாமல் இருங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு பார்த்து கொடுப்போம். சரியா? ஜாதகமெல்லாம் பார்க்க மாட்டேன். பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவேன், வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். ஜாதகம் பார்க்குறது தனியாக நீங்கள் முறைப்படி வரணும். பணம் கட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்து கொடுப்போம். 8807457629 அது வந்து ஜாதகம் அனுப்பி பார்க்குறதுக்கு பணம் கட்டி அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அது வாட்ஸ்அப் நம்பர். சரியா நேர்களே? மற்றபடி சின்ன சின்ன பரிகாரம் வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எது சந்தேகம் பிரச்சனை கேளுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு விதமான வழிபாடு பரிகாரம் பண்ணணும். எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன்
சிம்மராசி நேயர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.